அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, தெரிந்தெடுத்தவரே மை துதிக்கிறோம். எங்களை அழைத்தவரே மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லியிருக்கிறது. வேத வசனத்தின்படி ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தோடு தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 11வது அதிகாரம் 46வது வசனம். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளையும் அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு லாசுருவ உயிரோடு எழும்ப பண்ணின சம்பவம் முடிஞ்சு அத பார்த்துக்கிட்டு இருந்த அநேக யூதர்கள் விசுவாசித்தாங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன் நீ ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா ஒரு சிலர் இந்த விஷயத்த பரிசேயர்கிட்ட போய் சொல்றாங்க. பரிசேயர்ன்றது அந்த நாட்கள்ல வேதத்தை கற்று தேர்ந்து ஆவிக்குரிய தலைவர்களாய் இருக்கிறவங்க. அவங்ககிட்ட போய் நடந்த இயேசு செய்தவைகளை, லாசருவை உயிரோடு எழுப்பின செய்திய போய் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, இதை கேட்ட பிறகு பிரதான ஆசாரியன், ஆசாரியர்களுக்கு தலைவன், ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர் பரிசேயர் எல்லாம் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நம்ம என்ன செய்ய போறோம்? ஏன்னா இவங்க ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கிறாங்க. இப்ப இயேசு நிறைய அற்புதங்களை செய்யறாரு. இந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. இயேசுவ தேவனுடைய குமாரன் அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால மனுஷனா பாக்குறாங்க. இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே அப்படின்னு சொல்றாங்க. நாம் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். நம்ம அப்படி விட்டுட்டோம்னா இயேசு நிறைய அற்புதத்தை செய்வாரு. அதை பார்க்கிற அநேக ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. அப்பொழுது ரோமர் நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள் என்றார்கள். அப்ப ஆட்சி செய்தது ரோமர் தான். ரோமர் கீழே தான் இவங்க இருந்தாங்க, யூதா ஜனங்கள். அதனால இவங்க சொல்றாங்க, ஒருவேளை ரோமர் நம்முடைய ஸ்தானத்தையும், ஏன்னா இவங்க ஆவிக்குரிய தலைவர்களா இருக்காங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல ரோமர்கள் எதுவும் தலையிட மாட்டாங்க. அரசியல்ல மட்டும் அவங்க ஆளுகை செய்யறவங்களா இருந்தாங்க. அப்ப இப்படி இயேசு எழும்பும் போது அவர் பின்னாடி நிறைய ஜனங்கள் போயிட்டாங்கன்னா நம்மளோட ஸ்தானத்தை, நம்மளோட அதிகாரத்தை நம்ம இழந்துருவோம். ஜனங்களையும் அழித்து போடுவார்கள். இந்த ஜனங்களையும் யூதர்களும் அழிந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்போ அந்த வருஷத்துல பிரதான ஆசாரியனாயிருந்தவன் காய்பா. அந்த காய்பா 18 வருஷம் பிரதான ஆசாரியனாய் இருந்து வந்தான். அந்த பிரதான ஆசாரியன் இப்ப பேசுறான். என்ன சொல்றான்னா, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு அப்படின்னு சொல்றது, எல்லாம் இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்ப அவர் பின்னாடி போயிருவாங்க, அப்ப ஜனங்கள் கெட்டு போயிருவாங்கன்னு அவன் சொல்றான். ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலம் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள். இந்த ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் கெட்டு போகாம இருக்கும்படி அவனை நம்ம கொன்றுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய அவங்க ஆலோசனை பண்ணினார்கள். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியால் இயேசு யூதா ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறான் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னான். அப்ப அவன் பேசுறான், என்ன சொல்றான்னா, யூதா ஜனங்களுக்காக இயேசு மரிக்க போறாரு. யூதா ஜனங்களுக்காக மாத்திரம் இல்ல, சிதறி இருக்கிற தேவ பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது புறஜாதிகளையும் குறிக்கும். ஒன்றாய் சேர்க்கும்படி, யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதியினரும் ஒன்றாய் சேர்க்கும்படி மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னான். அவன் தான் ஆவிக்குரிய தலைவன். அவன் இனி நடக்க போற காரியத்தை அவன் முன்னதாக சொல்றான். கர்த்தருடைய வார்த்தைய அவன் சொல்றான், தேவ திட்டத்தை சொல்றான். யூதா ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதிகளுக்காகவும் இயேசு மரிக்க போகிறார் அப்படின்ற தீர்க்க தரிசனமாக சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்திற்கு சமீபமான இடமாகிய எப்பிராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கி இருந்தார். அதுக்கப்புறம் யூதர்களுக்குள்ள அவர் இருக்கல. ஏன்னா அவங்க கொலை செய்யணும்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால யூதர்களுக்குள்ள அவங்க வெளியே தெரிகிற மாதிரி இல்லாம வனாந்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற எப்பிராயிம்ன்ற ஊருக்கு போய் சீஷர்களோடு கூட தங்கி இருந்தார். அந்த இடத்துல யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. யூதர்கள் பஸ்கா பண்டிகைய அனுசரிச்சாங்க. 3 பண்டிகைய அனுசரிச்சாங்க. அதுல ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. எகிப்துல இருந்து விடுதலையாகி வெளியே வரும்போது ஆண்டவர் அவங்கள இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியா, எப்படி கொண்டாடணும் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாரு. அந்த பண்டிகை கொண்டாடுற நாட்கள் சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி தங்களை சுத்திகரிக்கணும்ன்றதுக்காக எருசலேமுக்கு போனாங்க. எருசலேம்ல தேவாலயம் இருந்தது. அங்க போய் தங்களை சுத்திகரித்து கொள்றதுக்காக அவங்க போனாங்க. அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறாங்க, இயேசு பண்டிகைக்கு வரமாட்டாரா, வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, எப்படியும் ஆலயத்துக்கு அவர் வரும்போது நம்ம அவரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பஸ்கா பண்டிகைக்கு வருவாரு, ஏன்னா ஆண் மக்கள் 3 பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு வரணும், அது யூதருடைய முறைமை. அப்ப இவர் எருசலேமுக்கு வருவாரு, தேவாலயத்துக்கு வருவாரு, அப்ப அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தார்கள். யாருக்காச்சும் இயேசு இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டதுனால அதை நிறைவேற்றும்படியா இப்படி ஒரு கட்டளை பிறப்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே தேவ திட்டம், ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா நடைபெறுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா,
யூதர்கள்ல சிலர் போய் பரிசேயர்கிட்ட சொல்றாங்க. உடனே பரிசேயர் வந்து இயேசு கிறிஸ்து செய்தவைகளை பிரதான ஆசாரியர், பரிசேயர் எல்லாரும் ஆலோசனை சங்கத்துல கூடி பேசுறாங்க. இவர் இப்படியே அற்புதம் செய்துட்டே போனா யூதர்கள் எல்லாரும் விசுவாசித்து அவர் பின்னாடி போயிடுவாங்க. ரோமர்கள் வந்து நம்மள இந்த ஆவிக்குரிய தலைவர்கள்ன்றத ஸ்தானத்துல இருந்து நம்மள தள்ளி விடுவாங்க, ஜனங்களையும் அழித்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது காய்பா சொல்றான் வந்து இந்த ஜனங்கள் வந்து கெட்டு போகாம அந்த ஒரே மனுஷனாகிய இயேசு வந்து இந்த ஜனங்களுக்கு பதிலாக மரிப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த யூதா ஜனங்களுக்காக மாத்திரம் இல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்றதுக்காக மரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாக அந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பா சொல்றான். அதுக்கப்புறம் அவரை கொலை செய்யணும் திட்டம் போட்டாங்க. உடனே இயேசு அவங்களோடு கூட தங்கி இல்லாம எப் எப்பிராயிம்ன்ற ஊருக்கு போய் அங்க சீஷர்களோட தங்கி இருந்தாரு. பஸ்கா பண்டிகை வந்துச்சு. அப்ப ஜனங்கள் எல்லாம் எருசலேம்ல போய் தங்களை சுத்திகரிக்கிறதுக்காக போனாங்க. அப்ப தேவாலயத்துல அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசுனாங்க, அவர் இங்க வருவாரா அப்படின்னு. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்க திட்டம் போட்டிருந்தாங்க. அவர் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சா உடனே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஜனங்களுக்கு அவங்க கட்டளை போட்டிருந்தாங்க. எப்படினாலும் இயேசுவை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டம் போட்டாங்க. அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியாய் நீர் உம்மையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் உம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீர். அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை நீதிமான் ஆக்கினீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அவங்கள பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை செய்ய, சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.